வணக்கம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா கேட்டை பற்றி சொல்ல போகிறோம். பஞ்சாங்கத்தில் வந்து கேட்டை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேட்டை என்பது இந்திய வானவியலிலும் ஜோதிடத்திலும் வந்து ராசி சக்கரத்தில் சொல்லப்படுகின்ற 27 நட்சத்திர கோண பிரிவுகளில் 18வது பிரிவு தான் அந்த கேட்டை. இந்திய பஞ்சாங்க முறையில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் வந்து புவியை சுற்றி வரும்போது கேட்டை நட்சத்திர கோண பிரிவுக்குள் இருக்கும் காலம் கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உரிய காலமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஜோதிடப்படி இந்த காலப்பகுதியில் பிறக்கும் ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம் அல்லது ஜென்ம நட்சத்திரம் கேட்டை. ஒவ்வொரு நட்சத்திர பிரிவும் வந்து பார்த்தீங்கன்னா 13 டிகிரி டு 20 டிகிரி அளவு கொண்டதாக இருப்பதால் 18வது நட்சத்திரமாகிய கேட்டை 226 டிகிரிக்கும் 40 டிகிரிக்கும் 240வது டிகிரிக்கும் இடையில அமைந்துள்ளது. இந்த பிரிவு 3 டிகிரி டு 20 டிகிரி அளவு கொண்ட 4 சமமான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. இந்த பிரிவுகள் கேட்டை நட்சத்திரத்தின் 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரம் முழுமையாக எங்கே இருக்குது அப்படின்னா விருச்சிக ராசியில தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெயரும் அடையாள குறியீடும். இந்திய வானியலிலும் ஜோதிடத்திலும் நட்சத்திர பிரிவுகளுடைய பெயர்கள் பெயர் பிரிவுகளில் காணும் முக்கியமான விண்மீன்கள் நட்சத்திரம் அல்லது விண்மீன் கூட்டங்களை தழுவி இப்படி இடப்பட்டவை. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திர பிரிவின் பெயர் அப்பிரிவுக்குள் காணப்படும் விருச்சிக விண்மீன் கூட்டத்தில் காணப்படும் 3 நட்சத்திரங்களை கொண்ட கேட்ட நட்சத்திரம் AQT பெயரை தழுவியது. கேட்டையின் சமஸ்கிருத பெயரான ஜியேஷ்டா என்பது மூத்தது என்றும் பொருள் கொண்டது. சமஸ்கிருத பெயர்படி வந்து கேட்ட அப்படின்னு சொல்ல மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா மூத்தது அப்படின்னு சொல்லி பேரு. கேட்டை இவங்களோட இயல்புகள் என்ன அப்படின்னா இந்திய ஜோதிட நூல் நட்சத்திரங்களோடு தொடர்புடையாக கருதப்படும் இயல்புகள் தேவதைகள், கோள்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள், இயற்கை மூலங்கள், சாதி, பால் போன்றவற்றின் மூலம் குறித்து காட்டுகின்றன. கேட்டை நட்சத்திரத்துக்குரிய மேற்படி இயல்புகள் என்னன்னா வந்து கோள் வந்து புதன், தேவதை வந்து இவங்களோட அதிர்ஷ்ட தேவதை வந்து இந்திரன், தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கூர்மை, ஜாதி பார்த்தீங்கன்னா சக்கர சாதி, சங்கர ஜாதி, கோத்திரம் பார்த்தினா புலத்தியர், பால் பார்த்தினா பெண் நட்சத்திரம் தான் இது. குணம் பார்த்தினா ராட்சச குணம். இயற்கை மூலம் அப்படின்னு சொன்னால் வாயு, விலங்கு வந்து பார்த்தினா ஆண் மான், பறவையில் பார்த்தினா இவங்க சக்கர வாகனம், மரம் பார்த்தினா பராய் மரம். அடுத்து நாடி பார்த்தினா இடை. இதுதாங்க இந்த நட்சத்திரத்துக்குரிய